ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திருக்குறள். அதாவது திருக்குறள் நமக்கு சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 20 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 20 அதிகாரத்தையும் நீங்கள் தரவாக படித்து முடிச்சிட்டிங்கன்னா திருக்குறள்ல இருந்து எந்த மாதிரி கொஷின் எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த 20 அதிகாரத்தையும் நம்ம உங்களுக்கு டீச் பண்ணி தரப்போகிறோம். அதுக்கு பேர் திருக்குறள் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே நம்ம கிரியேட் பண்ணிடலான் இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க, அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 20 அதிகாரமும் ஒவ்வொரு வீடியோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதன்படி அதில் முதல் அதிகாரமான ஒழுக்கமுடைமை. அதாவது இதுதான் திருக்குறள்ல முதல் அதிகாரமான்னு கேட்டா இல்ல, இது நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய முதல் அதிகாரம். ஓகேவா? நமக்கு சிலபஸ்ல 20 கொடுத்துருக்காங்க இல்லையா? 20 அதிகாரத்துல நம்ம முதல்ல பார்க்க போறது ஒழுக்கமுடைமை. ஸோ இந்த ஒழுக்கமுடைமையில இருந்து நம்ம 10 திருக்குறள் பார்க்க போறோம். ஓகேவா? ஒவ்வொரு அதிகாரத்திலையுமே நமக்கு 10 திருக்குறள் தான் இருக்கும். ஸோ அதன்படி ஒழுக்கமுடைமையில இருக்கக்கூடிய 10 திருக்குறளையும் நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். ஓகேவா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி திருக்குறள்ல இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அது உங்களுக்கு இன்னுமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ திருக்குறள்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த திருக்குறளை நீங்க நல்லா படிக்கணும். ஓகேவா? திருக்குறளை நல்லா தரவா படிச்சிடணும். ஸோ அதுல எங்க கோடிட்ட இடம் கொடுத்து இந்த திருக்குறளை முழுமைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அந்த கோடிட்ட இடத்துல என்ன வரும்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு திருக்குறளை தரவா படிச்சிருக்கணும். ஓகே, அப்புறம் அந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய வரியவோ அல்லது 2வது வரியவோ எப்படி எந்த இடத்துல இருந்து வேணாலும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குகளையும் கேட்கலாம். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த திருக்குறள்ல இருக்கக்கூடிய பொருள், சொற்பொருள் கிடையாது, திருக்குறளினுடைய பொருள் அது தரவா தெரியணும். ஏன்னா திருக்குறளினுடைய பொருளை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கூற்று காரணம் தொடர்பான வினாக்கள் கேட்பாங்க. அடுத்தது சொற்பொருள், திருக்குறள் இருக்கக்கூடிய கடினமான சொற்களுக்கான பொருள். ஸோ இது நீங்க எல்லாத்துக்கும் படிக்கணுமானா இல்ல, ஸ்கூல் புக்ல என்னென்ன திருக்குறள் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஓல்டு புக்ல எல்லாம் சொற்பொருள் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதை மட்டும் படிச்சா கூட போதுமானது. ஸோ ஒரு திருக்குறள் இருக்கு அப்படின்னும்போது அந்த திருக்குறள், அதனுடைய பொருள், அதுக்கான சொற்பொருள், அது எந்த அதிகாரத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் படிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு திருக்குறள் இருக்கு அப்படின்னா அதனுடைய அதிகாரம் என்ன, அந்த திருக்குறள் எந்த அதிகாரத்தின் கீழே இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த ஆங்கிள் தான் ஒரு திருக்குறள் ஒரு அதிகாரத்தை நீங்க படிக்கணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்க முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கமுடைமையில இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒழுக்கமுடைமையில இருக்கக்கூடிய 10 திருக்குறள் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் குறள், ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த முதல் திருக்குறள். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், அதாவது ஒழுக்கம் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தரக்கூடியது எது அப்படின்னா அந்த ஒழுக்கம் தான். ஓகேவா? அதனால ஒருத்தர் அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதாக என்ன பண்ணணும், கருதி அதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்பினை கொடுப்பதால் அதனை உயிரை விட மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். ஆக்சுவலா இது நம்ம ஒழுக்கமுடைமை ரொம்ப ஈஸியான அதிகாரம் தான். ஸோ கண்டிப்பா எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஸ்கூலிங் படிக்கும் பொழுது இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்தை படிக்காம வெளில வந்திருக்க மாட்டோம். அப்படி பார்க்கும்போது ரொம்ப எளிமையான குறள். இதனுடைய பொருள் எல்லாருக்குமே தெரியும். எனது ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம், அதனால் அந்த ஒழுக்கத்தை உயிரை விட மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓகேவா? ஸோ அந்த வரிகள் ரொம்ப முக்கியம், சொற்பொருள் ரொம்ப முக்கியம். அந்த திருக்குறளுக்கான பொருளையும் நல்லா பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து 2வது குறள் பாருங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. அதாவது ஒழுக்கத்தை வராது, ஒழுக்கத்தை வருந்தியும் பாதுகாத்தல் வேண்டும். ஓகேவா? ஒழுக்கத்தை வருந்தியும் பாதுகாத்தல் வேண்டும். ஏன்னா அறங்கள் எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கம் தான் சிறந்த துணையா இருக்கு. ஓகே, அதனால ஒருத்தர் என்ன பண்ணணும், ஒழுக்கத்தை கஷ்டப்பட்டாவது பாதுகாக்க வேண்டும். ஓகே, பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒழுக்கத்தை வருந்தியும் பாதுகாத்தல் வேண்டும். ஏனென்றால் அறங்கள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஆராய்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒழுக்கம் தான் என்னது சிறந்த துணையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தான் இந்த திருக்குறளுடைய பொருள். அடுத்த திருக்குறள், ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான குறள். ஒழுக்கம் உடைமை குடிமை
இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஸோ இதோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவன் உயர்ந்த குலத்தில் பிறந்தவனாதலை நல்லொழுக்கம் காட்டும். அதாவது ஒருவன் உயர்ந்த குலத்தில் பிறந்தவனா அப்படிங்கிறத அவனுடைய நல்லொழுக்கம் காட்டும். ஒழுக்கத்தினின்று தவறுதல் அவனை தாழ்ந்த குலத்தினன் ஆக்கிவிடும். ஒழுக்கத்திலிருந்து ஒருத்தன் தவறுனா அப்படின்னா அவன் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு கருதப்படும். அதாவது ஒழுக்கம் உடையவர் உயர்ந்த குடியினர், அந்த ஒழுக்கம் இல்லாதவர் தாழ்ந்த குலத்தினை உடையவர் ஆவார். அப்ப யாருக்கிட்ட ஒழுக்கம் இருக்கோ அவங்க என்னது உயர்ந்த குடியை சார்ந்தவர், ஒழுக்கம் இல்லாதவங்க தாழ்ந்த குடியை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. இப்போ குடியை பத்தி இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்கிறது என்ன, ஒழுக்கத்தை பேஸ் பண்ணி ஒருத்தனுடைய அந்த குடிமையை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவனுடைய குலம் அப்படிங்கிறது உயர்ந்த குலத்தை சார்ந்தவனா தாழ்ந்த குலத்தை சார்ந்தவனா அப்படிங்கிறது எதை பொறுத்து பேஸ் பண்ணி அவங்க இது பண்றாங்க, நிர்ணயம் பண்றாங்கன்னா ஒழுக்கத்தை பேஸ் பண்ணி திருவள்ளுவர் இது பண்றாரு. ஓகே, ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அது ஒழுக்கம் உடையவர் உயர்ந்த குடியினை உடையவர், ஒழுக்கம் இல்லாதவர் தாழ்ந்த குலத்தை சார்ந்தவர். அவ்வளவுதான். அடுத்த குறள். மரப்பினும் ஓத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்ற கெடும். ஓகே, ஸோ இதனுடைய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, மறை நூல்களை கற்பவன் கற்றதை மறக்க நேரிட்டாலும் அதை மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். அதாவது நிறைய மறைன வேத நூல்களை கற்றவன் ஒருவன் இருக்கான் அப்படின்னா அவன் படிச்சது எல்லாத்தையும் மறந்துட்டா கூட திரும்ப அவனால அதை படிச்சுக்க முடியும். அவனது ஒழுக்கத்தில் குறைவு ஏற்பட்டால் அவனுடைய குடியோட சிறப்பு கெட்டுவிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தன் இருக்கான், ஆக்சுவலா ஒரு நபர் இருக்கான், இவன் நிறைய புக்ஸ் இருக்கு, மறை நூல்கள்லாம் இருக்கு. ஸோ இந்த மறை நூல்கள் எல்லாத்தையும் படிச்சு நாலேஜா வளர்த்து வச்சிருக்கான். இது எல்லாத்தையும் மறந்துட்டான், எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். மறந்தா கூட திரும்ப அவனால அதை படிச்சு அவனால அதை ரீகால் பண்ணிக்க முடியும். ஆனா அவனுடைய ஒழுக்கத்துல ஏதாவது குறைவு ஏற்பட்டுச்சு, அவன் ஒழுக்கம் ஒழுங்கா இல்லை அப்படின்னும் பொழுது அவன் என்ன பண்ணுவான், மறைநூல்களை கற்றவனா இருந்தா கூட அவனுடைய குடியோட சிறப்பு என்ன ஆயிடும், கெட்டுவிடும். அதுதான் இந்த திருக்குறளினுடைய பொருள். மரப்பினும் ஓத்து கொழலாகும் பார்ப்பான். பார்ப்பான்னா என்ன, மறைநூல்களை கற்றவன் தான் பார்ப்பான். ஓகேவா. பிறப்பொழுக்க குன்ற கெடும். ஓகேவா, கிளியராப்பா. மறைநூல்களை கற்பவன் கற்றதை மறந்தா திரும்ப அவன் படிச்சுக்க முடியும். ஆனா அவனுடைய ஒழுக்கத்துல குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவனுடைய குடியினுடைய சிறப்பு கெட்டுவிடும். அடுத்த திருக்குறள். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு. பொறாமை உடையவன்ட்ட செல்வம் நிலைத்து நிற்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு அப்படிங்கிறது இருக்காது. ஸோ ஒரு நபர்கிட்ட, இது முக்கியமான திருக்குறள், இதுல கூற்று காரணம்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரியா, ஒரு நபர்கிட்ட பொறாமை இருக்கு அப்படின்னா அவன்கிட்ட செல்வம் நிலைத்து நிற்காது, அது அவனை விட்டு போயிடும். ஸோ அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன்கிட்ட உயர்வு இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவருக்கு என்னது, உயர்வு அப்படிங்கிறது இருக்காது. அழுக்கார் உடையான்கண், அழுக்கார்னா என்ன, பொறாமை. ஸோ அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, இந்த இடத்துல ஆக்கம் அப்படிங்கிறது செல்வம். ஓகேவா. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைத்து நிற்காது, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடத்தில் உயர்வு இருக்காது. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் ஒன்றில்லை, ஒழுக்கம் இல்லாதவன் கண் உயர்வு இருக்காது. ஓகே, கிளியரா இந்த திருக்குறள். அடுத்த திருக்குறள் பார்க்கலாம். ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதா படுபா கரிந்து. ஓகே, இதனுடைய பொருள் பாருங்க. ஒழுக்கம் தவறுவதால் தமக்கு குற்றம் உண்டாவதை உணர்ந்து அறிவுடையோர் அவ்வொழுக்கத்தில் இருந்து தவற மாட்டார். ஸோ ஒரு அறிவுடைய நபர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா. ஸோ பிரில்லியண்டான ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒழுக்கமா இல்லை அப்படின்னா அதனால வரக்கூடிய விளைவுகள் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த விளைவுகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒழுக்கத்தை, ஐயோ நம்ம ஒழுக்கம் தவறான ஒழுக்கக்கேடான செயல்களையோ இல்லை ஒழுக்கக்கேடான சிந்தனைகளையோ நம்ம செய்யக்கூடாது, அது செஞ்சோம் அப்படின்னா அதனால வரக்கூடிய துன்பம் என்னன்னு நமக்கு தெரியும், அதனால நம்ம என்ன பண்ணணும், அதுல இருந்து தவறாம ஒழுக்க நெறியிலேயே வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க இருப்பாங்களாம். அது அவங்க தான் யார், அறிவுடையோர். ஓகே, ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதாம் படுபா கரிந்து.
ஓகே, ஒழுக்கம் தவறுவதால் தமக்கு குற்றம் உண்டாவதை உணர்ந்து அறிவுடையோர் அந்த ஒழுக்கத்திலிருந்து தவறாம ஒழுக்க நெறியில இருப்பாங்க. ஓகே, அடுத்த திருக்குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தினால் எல்லாரும் மேன்மை அடைவர், ஒழுக்கத்திலிருந்து தவறுபவர் அடையக்கூடாத பழியை அடைவர். ஸோ ஒருத்தர் ஒழுக்க நெறியில இருக்கார் அப்படின்னா அவர் மேன்மை, அதாவது உயர்வினை அடைவார். ஆனா ஒழுக்கத்திலிருந்து யார் தவறுறாங்களோ அவங்க அடையக்கூடாத பழிச்சொல்லுக்கு ஆளாவாங்க. அதான் இந்த திருக்குறளினுடைய பொருள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அடுத்த திருக்குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இடும்பை அப்படின்னா என்னது? துன்பம். இது மாதிரி சொற்பொருள்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமானது. நன்றி, அதாவது நல்லொழுக்கமானது நன்மைகளுக்கு காரணமாகும், தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தையே தரும். இது ரொம்ப எளிமையான குறள் தான், படிச்சிருப்பீங்க. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இடும்பைனா துன்பம். நல்லொழுக்கமானது நன்மைகளுக்கு காரணமாகும், தீயொழுக்கம் எப்பொழுதும் துன்பத்தை கொடுக்கும். ஓகே, அடுத்த திருக்குறள். ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். ஓகேவா? திரும்ப சொல்ல பாருங்க. ஒழுக்கமுடையவருக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வரணும். ஏன்னா மேல 4 சீர், கீழே 3 சீர், மொத்தம் 7 சீர்கள் திருக்குறள்ல இருக்கும். கரெக்டா? ஸோ அது மாதிரி கரெக்டா எல்லாத்துலயும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் வரும். ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். அதாவது மறந்தும் தீய சொற்களை வாயினார் சொல்லும் செயல் நல்லொழுக்கமுடையவருக்கு ஆகாது. ஒரு நபர் இருக்காங்க, ஓகேவா? இப்ப நானே இருக்கேன்னு வச்சுங்களேன், என்னையே வச்சு உதாரணம் சொல்றேன். இப்ப நான் மறந்து ஒரு தீய சொற்களை என்னுடைய வாயால சொல்லிட்டேன் அப்படின்னா, ஓகேவா, நான் நல்லொழுக்கம் உடையவர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. புரிஞ்சுதா? மறந்து போய் ஒரு தீய சொல் என் வாயில இருந்து வந்துருச்சு அப்படின்னா என்கிட்ட நல்லொழுக்கம் இல்லைன்னு தானே அர்த்தம். நான் நல்லொழுக்கம் உடையவரா இருந்தா மறந்தும் அந்த தீய சொற்கள் என்னுடைய வாயால என்னது வெளிப்பட்டிருக்காது. இப்ப நான் நல்லொழுக்கம் உடையவரா இருந்தேன் அப்படின்னா மறந்து கூட என் வாயில இருந்து நான் தீய சொற்களை சொல்ல கூடாது. புரிஞ்சுதா? ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். அது மறந்து கூட இந்த தீய சொற்களை வாயினால் சொல்லக்கூடியவர் சொல்லக்கூடிய அந்த செயல் நல்லொழுக்கம் உடையவருக்கு செட் ஆகாத ஒரு செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த குறள் 10வது திருக்குறள். ஓகேவா? லாஸ்ட் குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது அறிவு ஒழுக்கங்களால் சிறந்தவர்களோடு ஒத்து நடத்தல் வேண்டும். அவ்வாறு நடக்காதவர் பல நூல்களை கற்றவராயினும் அறிவில்லாதவரே ஆவார். அதாவது உலகத்தோடு ஒட்ட, அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய மற்றவங்களோடு சேர்ந்து பழக, இல்லை அவங்களோட அனுசரிச்சு போறது, அவங்களுடைய கருத்துக்கு இணங்கி போறது, இப்படி ஒட்ட அவங்களோட ஒரு இணக்கமான ஒரு சூழல்ல நம்ம இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் கற்றவரா இருந்தாலும் கற்ற அந்த நூல்களால அந்த அறிவினால எந்த ஒரு பயனும் கிடையாது. நம்ம அறிவில்லாதவரா தான் கருதப்படுவோம். அதுதான் சொல்லியிருக்காங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அவர் பல கற்றிருந்தாலும் கல்லாத ஒரு அறிவில்லாதவர் போலதான் அப்படின்னு சொல்றாங்க. அறிவு ஒழுக்கங்களால் சிறந்தவர்களோடு ஒத்து நடத்தல் வேண்டும். உலகத்தோடு அப்படிங்கிறது இங்க என்ன மென்ஷன் பண்றாங்க? அறிவு ஒழுக்கங்களால சிறந்த நபர்களை தான் உலகம் அப்படின்னு இங்க சொல்றாங்க. ஓகே, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் சொல்லல, அறிவு ஒழுக்கங்களால் சிறந்த நபர்களோடு ஒத்து நடத்தல் வேண்டும். அவ்வாறு நடக்கல அப்படின்னா பல நூல்களை கற்றவராயினும் அறிவில்லாதவரே ஆவார். ஓகே, கிளியரா? சரி, இப்ப பாருங்க, திரும்ப ஒரு தடவை 10 திருக்குறளையும் லைட்டா பார்த்துடலாம். ஸோ இந்த திருக்குறள் எல்லாமே ஒழுக்கமுடைமைங்கிற அதிகாரத்துல இருக்கு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். ஒழுக்கம் எல்லாருக்கும் சிறப்புகளை கொடுக்கும். அனைத்து சிறப்புகளையும் தரக்கூடியது அந்த ஒழுக்கம் தான். அதனால அதை உயிரை விட மேலானதாக கருதி காப்பாற்றணும். அடுத்தது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அக்தை துணை. ஒழுக்கத்தை நம்ம கஷ்டப்பட்டாவது பாதுகாத்தணும். ஏன்னா அறங்கள் எல்லாத்துலயும் சிறந்தது எது? ஒழுக்கம் தான். அடுத்தது ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒருவன் உயர்ந்த குலத்தை பிறந்தவன் அப்படின்னா அவனுடைய நல்லொழுக்கத்தை மூலமா அவன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒருவன் ஒழுக்கமா இருக்கானா அவன் உயர்ந்த குலத்தை சார்ந்தவன், இல்ல அவன் தகாத செயல்களை செய்யறான், ஒழுக்கம் இல்லாதவனா இருக்கான் அப்படின்னா அவன் தாழ்ந்த அப்படிங்கிறதுதான் இந்த குறளினுடைய பொருள். அடுத்தது மறப்பினும்
ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அதாவது மறை நூல்களை கற்றவன் இருக்கான் அப்படின்னா அவன் அதை மறந்துட்டான்னா திரும்ப அவனால கத்துக்க முடியும். ஆனா அவன் ஒழுக்கத்துல ஏதாவது குறைவு ஏற்பட்டுச்சுன்னா அவனுடைய குடியினுடைய பிறப்பு வந்து சிறப்பு வந்து என்ன ஆயிடும், கெட்டுடும். இப்ப மறை நூல்கள் அப்படின்னும் பொழுது யார் வந்து மறை நூல்களை கற்று இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு அந்த காலத்துல என்னும் பொழுது வேதங்கள் ஓதக்கூடிய நபர்கள் தான். ஸோ அவங்க வந்து உயர்குடியினர் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்துல. இப்பதான் வந்து எல்லாரும் வேதங்கள் படிக்கலாம், எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணலான்னு ஒரு சூழல் மாறிடுச்சு. ஆனா முன்னாடி அப்படி இல்லையா. ஸோ அந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் நம்ம இப்ப பாக்குறோம். ஓகேவா. அப்ப வேதங்களை கற்றக்கூடிய அந்த உயர்குடி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த உயர்குடியில இருக்கக்கூடியவன் அவனுடைய ஒழுக்கத்துல குறைவு ஏற்படுச்சுன்னா அந்த குடியினுடைய சிறப்பை அவன் கெடுத்து விடுவான் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த திருக்குறளினுடைய பொருள். மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அவனுடைய பிறப்பினுடைய அந்த குடியின் எந்த குலத்துல பிறந்தானோ அந்த குடியினுடைய சிறப்பை அவன் அழித்து விடுவான் அப்படிங்கிறதுதான். ஓகே. அடுத்த குறள். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கமில்லான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைத்து நிற்காது, அது மாதிரி ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட உயர்வு அப்படிங்கிறது இருக்காது. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதாம் படுவாக்கறிந்து. ஒழுக்கம் தவறுவதால் தமக்கு உண்டாகக்கூடிய குற்றத்தை, ஒருத்தரால ஒழுக்கம் வந்து நம்ம தவறுறோம், இதனால விளைவு என்ன இதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத யார் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க அந்த துன்பத்தை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒழுக்க நெறியிலிருந்து தவறாம என்ன பண்ணுவாங்க, ஒழுக்கத்திலேயே இருப்பாங்க. அடுத்தது. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் இதாப்பழி. ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அதாவது நல்லொழுக்கம் வந்து நன்மைக்கு காரணமாகும், தீயொழுக்கம் எப்பொழுதும் நமக்கு துன்பத்தை கொடுக்கும். ஒழுக்கமுடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல். அதாவது மறந்தும் தீய சொற்களை ஒருத்தர் அவருடைய வாயால சொல்றார் அப்படின்னா அவர் நல்லொழுக்கம் உடையவர் கிடையாது. அவர் நல்லொழுக்கம் உடையவரா இருந்தார்னா மறந்தும் தீய சொற்களை அவரோட வாயால சொல்ல மாட்டாரு. கடைசி குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அறிவு ஒழுக்கங்களால சிறந்தவர்களோடு ஒத்து நடக்கணும். அறிவு ஒழுக்கங்களோடு இருக்கக்கூடிய நபர்களோடு நம்ம ஒத்து நடக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பல நூல்களை கற்று ஒரு அறிவாளியா இருந்தாலும் நம்ம அறிவில்லாதவர் தான் அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒழுக்கமுடைமையில இருக்கக்கூடிய 10 திருக்குறளையும் தரவா பார்த்தாச்சு. ஸோ அதுக்கான அந்த பாடல் அந்த 2 வரிக்கான திருக்குறளுக்கான பொருளையுமே பார்த்தாச்சு. சில முக்கியமான வார்த்தைகளுக்கான சொற்பொருளும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பதிவில் ஒழுக்கமுடைமை உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த அதிகாரத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.